அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 04 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசே ராஜா, பிரான்சிஸ்கன் கப்பச்சின். 04/01/2024 வியாழன். ஓர் ஒப்பீடு. புனித மார்ட்டின், புனித பிரான்சிஸ். புனித மார்ட்டினும் புனித பிரான்சிஸும். பிரான்சிஸ் புனித மார்ட்டினை விட ஏதேனும் குறைவாக செய்தாரா என்று ஒப்பிட்டு பார்க்கையில் அவர்கள் இருவருமே ஒரே காரியத்தை ஒரே நோக்கத்துடன் வெவ்வேறு வழிகளில் செய்திட்டார்கள் என்பது தெளிவாகிறது. பிரான்சிஸ் தன் ஆடைகளை முதலில் கொடுத்து பின்னர் அனைத்தையும் கொடுத்தார். ஆனால் மார்ட்டின் அனைத்தையும் முதலில் கொடுத்து பின்னர் தன் ஆடைகளை கொடுத்தார். இருவருமே ஏழையாகவும் மனத்தாட்சி கொண்டவர்களாகவும் வாழ்ந்து விண்ணகத்தில் செல்வந்தர்களாக நுழைந்தனர். மார்ட்டின் வறியவரே, ஆனால் ஒரு மாவீரன். அவர் ஒரு ஏழைக்கு தன் உடைகளின் பகுதிகளை எடுத்து போற்றியவர். பிரான்சிஸ் செல்வம் படைத்தவராக இருந்தார், ஆனால் ஒரு மாவீரனாக இல்லாமல் ஓர் ஏழை மாவீரனுக்கு தன் உடைகளை எல்லாம் கொடுத்தார். அன்பு அன்பு உங்கள் செயலில் மெய்ப்படட்டும். கிறிஸ்துவின் அன்பு கட்டளைகளை இருவருமே கடைபிடித்திருப்பதால் இருவரையுமே கிறிஸ்து தன் அரிய காட்சியை சந்திக்க தகுதி பெற்றவராகினர். மார்ட்டின் அவரது நிறைவுக்காக போற்றப்பட்டார். பிரான்சிஸ் தன்னிடம் குறைவாய் உள்ளதை அடைய கருணையுடன் அழைக்கப்பட்டார். பிரான்சிஸ் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு சில கால இடைவெளியில் அவர் தேவையில் உழல்வோரோடு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார். ஏனெனில் அனைத்திலும் உயர்நெறி அன்பே. இந்த உயர்நெறி கடவுளை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்வதும், அவரது திருப்பெயரால் ஏழைகளை எளியோரை அன்பு செய்வதும் அருள் வாழ்வின் பாதைக்கான அடித்தளம். எங்கும் எதிலும் எல்லோருக்கும் தடையில்லா நிபந்தனையில்லா அன்பு, இது ஒன்றே இயேசுவின் நினைவு, இயேசுவின் பேச்சு, இயேசுவின் செயல்பாடு எனலாம். இதுவே இறைவனின் திருமுகம், இறையாட்சியின் மெய்யியல். அசிசியார் இறையன்புக்காக எந்த ஏழை என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் முகம் கோணாமல் உதவிக்கரம் நீட்டுவதென அவர் ஏற்கனவே தீர்க்கமான தீர்மானம் எடுத்திருந்தார். கொடுக்கும் வாய்ப்பென்றால் எதையும் நீ மகிழ்ந்து கொடு, நிச்சயம் பலன் கிடைக்கும். பெரும் வாய்ப்பு என்றால் எதையும் நீ சிந்தித்து பெறு, துன்பம் வராமல் தடுக்கும். வாழ்க்கை என்பது ஒரு கலை. அதை அழகுபடுத்துவதும் அலங்கோலப்படுத்துவதும் நமது கரங்களில் தான் இருக்கிறது. பணி பணியாளருக்கா, படைத்தவருக்கா? படைத்தவர்க்கே என்னும் ஒரு கொள்கையால் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையுடனும் அசிசியார் செயல்தளத்தில் ஈடுபட்டார். ஒரு நாள் அவர் அரை நிர்வாணமாய் இருந்த ஒரு மாவீரனை சந்தித்தார். கிறிஸ்துவின் அன்பின் அடிநாதத்தால் பக்தியோடு தூண்டப்பட்டு தான் அணிந்திருந்த நேர்த்தியாக தைக்கப்பட்ட ஆடைகளை பெருந்தன்மையாய் அவனிடம் கொடுத்தார். பேராசை கொண்ட வணிகர்களிடையே அவர் பழகி வந்தாலும் தனது நம்பிக்கையை
பணம் அல்லது செல்வங்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்று அவரின் வளரிளம் பருவ வரலாறு சான்று பகர்கின்றது. வருணத்தில் கூறுகையில், தெய்வீக அருளால் ஏழைகள் மீது தாராளமாக அக்கறை காட்டும் பண்பு தவறாமல் விதைக்கப்பட்டிருந்தது அவரில் என்கிறார். அவருடைய இதயம் எவ்வளவுக்கு இரக்கத்தால் நிரம்பி இருந்தது என்றால், எந்த நேரத்திலும் நற்செய்திக்கு செவிமடுக்கவும் கேட்கும் எவருக்கும் கொடுக்கவும் தன்னுள் தீர்மானித்திருந்தார். கடவுளை அன்பு செய்வதற்கான 3 நிலைகள். 1. இதயம். ஒரு நபரின் விருப்பம், சிந்தனையை தெரிந்து கொள்வது, முடிவு எடுப்பது மற்றும் செயலை செய்வது, இவற்றின் மையம் இதயம். எபிரேயத்தில் மூளைக்கு மறுபெயர் இதயம். 2. உள்ளம், அதாவது ஆன்மா. பெற்று மகிழக்கூடிய இந்த வாழ்க்கை இறைவனுக்கு அன்பினில் பணிபுரிய. 3. மனம். வாழ்க்கை முழுவதும் இறைவனை மையப்படுத்திய வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தை. மனம் உடலுக்கான ஆற்றலை உற்பத்தி செய்யும் முக்கிய இடம். மனத்தின் வலிமையே உடல் வலிமையை தீர்மானிக்கிறது. அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். உயர்ந்த நோக்கத்தை வரித்து கொண்டு அதை கண்களில் காட்சிப்படுத்தி, நம் நிறமோ பணமோ முக்கியமல்ல, எழுச்சி மட்டுமே முக்கியம் என்று எண்ணும்போது நம்மையும் அறியாமல் ஆற்றல் பிறக்கிறது. அப்போது தூக்கம் தன்னை துண்டித்துக் கொள்கிறது, சோர்வு ஓடி ஒழிகிறது, அழுக்கு விடைபெறுகிறது, களைப்பு நீங்குகிறது, உற்சாகம் ஒட்டி கொள்கிறது, ஊக்கம் தொற்றிக் கொள்கிறது, மூளை சுறுசுறுப்பாகிறது. கடினமான மொழியையோ சாதிக்க முடியாத செயலையோ செய்வதற்கு எளிதில் சாத்தியமாகிறது. இதுதான் காலம் நமக்கு மகத்தான மனிதர்கள் மூலம் உணர்த்துகின்ற பாடம். ஒரு கொள்கையால் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையான செயலில் ஒருவன் ஈடுபட்டால் அவன் வாழ்க்கையின் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவார். நாளை சந்திப்போம்.